வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ரிசல்ட் வந்துச்சு. டெஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸோட டெஸ்ட் டேட்டு 2Aக்கு பிப்ரவரி 8 சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட சுரேஷ் அகாடமியில் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணோம். இப்போ இந்த டெஸ்ட் ஷெட்யூலை சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்காங்க, ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் சிலபஸை ஒரு தடவை 15 டெஸ்ட் போட்டு முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் 16வது டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ 17வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெனஸ்டே நடக்க வேண்டிய டெஸ்ட்டு என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 17ஆம் தேதி நடக்குது. 18 நடக்கிறதுக்கு பதில் 17ஆம் தேதி நடக்குது. சரிங்களா? நமக்கு டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியான டைமாக இருக்கிறதுனால உங்களோட ரிவிஷன் கொஞ்சம் நல்லாவே பூஸ்டப் ஆகணும். திரும்ப கொஞ்சம் ஷார்ட் டைமில் நிறைய படிக்க போகிறீங்க. அதனால் நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து 18ஆம் தேதி புதன்கிழமை போட வேண்டிய டெஸ்ட்டு என்னைக்கு போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 17/12 செவ்வாய்க்கிழமை போடுறீங்க. அதே மாதிரி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டு 18வது டெஸ்ட்டு எப்போ போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 21/12 சாட்டர்டே போடுறீங்க. இப்படியே இந்த ஷெடியூலு அந்த டேட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழைய ஷெடியூல் படி டெஸ்ட்டு போல் இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 19வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25/12 வெனஸ்டே போடுறீங்க. அடுத்தது 20வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/12/2024 சண்டே போடுறீங்க. அப்படியே கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் படித்ததை திரும்ப ரிவிஷன் பண்ணுற டெஸ்ட் இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டோட PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏற்கனவே படித்ததை திரும்ப படிக்க போகிறீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரிசல்ட் வராமல் இருந்துச்சு. எக்ஸாம் டேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நீங்கள் ஒரு 15 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே படித்து ஒரு தடவை போட்டுட்டீங்க. இப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. 300 கொஸ்டினையும் கரெக்டாக வந்து பார்த்தீங்க 200 கொஸ்டினையும் 300 மார்க்குக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸில் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்குமே நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி படிக்கணும் அப்படின்றத லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்